ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 4000 திவ்ய பிரபந்தங்களில் பகவானுடைய திருநாமத்தினுடையதான வைபவத்தை எங்கெங்க சொல்லிட்டு வருதோ அதனுடைய வியாக்கியான பங்கிகளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறது அப்படின்னு ஆரம்பித்து அதில் திருப்பல்லாண்டு அதில் வரக்கூடியதான 3 பாசுரங்களில் வரக்கூடிய நாம சித்தாந்தங்களை அல்லது நாம வைபவத்தெல்லாம் கேட்டுன்னு வந்தோம். அதுக்கடுத்து சுவாமி பெரியாழ்வார் திருமொழி. அந்த பெரியாழ்வார் திருமொழியில் முதல் ஆரம்பமே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்திரன்னு கிருஷ்ணனுடைய ஜனனத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்படி ஜனனத்தை சொல்லி அது திருக்கோட்டியூரில் தான் கண்ணபிரான் அவதாரம் பண்ணா அப்படின்னு சொல்கிறார் இங்கே சுவாமி பெரியாழ்வார். திருக்கோட்டியூர் தான் தட்சிண கோகுலம் அப்படின்னு அனுபவிக்கிறார். அதில் ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றார் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே அப்படிங்கிறதான இந்த ஒரு பாசுரம். அதில் பாடுவார்களும் பல்வரை கொட்டன் என்று இது பெரியாழ்வார் திருமொழியில் 1வது 10 முதலாம் 10ல் முதல் திருமொழியில் வரக்கூடிய 2வது பாசுரமே இது. இதில் பாடுவார்களும் பல்வரை கொட்டன் என்று அப்படிங்கிற இடத்துக்கு பாடுவார்களும் பிரீதிக்கு போக்குவிட்டு பாடுவார்களும் அப்படின்னு நாம சங்கீர்த்தனத்தை படைச்சவே பகவானுடைய நாமத்தை பிரீத்தியோடு சொல்லணும், பிரியத்தோடு சொல்லணும். எதையுமே செஞ்சாலும் பிரியமாக செஞ்சாதான் அதுக்கு சோபையே. எதையுமே டல் அடிச்சுன்னு பண்ணுறோம், பிடிக்காத்தனத்தோடு பண்ணுறோம், கடனேன்னு பண்ணுறோம், கர்மமேனு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை நாம சங்கீர்த்தனம். ஏன்னா இது வந்து போகத்துக்கும் ஏதுவாக இருக்கும்னு மூச்சுப்படியில் சுவாமி பள்ளிலோகாச்சாரியர் சாதிக்கிறதுனால இது வந்து போகமான விஷயம், போக்கியமாக அனுபவிக்க வேண்டியது தான் திருநாமம். அதில் நாமத்தை சொல்லச்சவோ, நாமத்தை கீர்த்தனமாக பண்ணச்சவோ, நாம ஜபமாக பண்ணச்சவோ, நாம ஸ்மரணமாக பண்ணச்சவோ எப்படி பண்ணாலும் அதில் வந்து ஒரு பிரீத்தி வேணும். ஏன்னா அப்பேற்பட்ட பிரியப்பட்டதான எம்பெருமானுடைய நாமம் அப்படிங்கச்சு நம்ம வேற என்ன செய்ய போகிறோம்? அவனுக்கு அவங்க நாமத்தை தானே சொல்ல போகிறோம். அந்த நாமத்தையும் பிரீத்தியோடேங்கிறார். பிரீத்திக்கு போக்கு விட்டுன்னா பகவான்கிட்ட எவ்வளோக்குள்ள உனக்கு பிரேமம் இருக்கோ அவ்வளோக்குள்ள நாமத்தில் பிரேம உண்டாகி அந்த நாமத்தை பாடணும். அதுவும் இங்கே பாடுவார்களும்னு சொல்கிறதுனால சுவாமி மணவாள மாமனிகளுடைய வியாக்கியானத்திலும் பிரீத்திக்கு போக விட்டு பாடுவார்களும் அப்படின்னே சொல்கிறார். அப்படி நாம சங்கீர்த்தனை கீர்த்தனமாக பண்ணுறது பிரீத்தியோட பாடணுன்றத சொன்னார் இந்த பாசுரத்தில். அதுக்கு அடுத்தது 1ஆம் 10ல் அதாவது முதல் 10ல் 5வது திருமொழி வருது. 5வது திருமொழியில் 11வது பாசுரம் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் அப்படின்னு. பொதுவாகவே இங்கே ஆழ்வார்களே இசை கூட்டி தான் பாடியிருக்கா. அதில் பல்லாண்டு பாடச்சவே கையில் தாளத்தை வச்சுட்டு தான் பாடினார் பெரியாழ்வாரே. யானையினுடைய கழுத்தில் இருந்த மணியே தாளமாக வச்சுன்னு தான் பாடினார் மதுரையில் அப்படின்றது சரித்திரத்திலே தெரியுது. அதான் பெரியாழ்வார் எப்பயுமே ஒரு விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணால் கூட கையில் பார்த்தீங்கன்னா தாளத்தோடு தான் இருப்பார். அப்போ அவர் நாம சங்கீர்த்தனம் எல்லா ஆழ்வார்களுமே சங்கீதமாக தான் பாடியிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதில் இன் இசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகக்கரான ஆழ்வார் அருளி செய்த திராவிட ரூபமாய் இனியதான இசையோடே கூடியிருந்துள்ள தொடைகளான இப்பத்தையும் அபியசிக்க வல்லார்கள் அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்றார் சுவாமி மணவாள மாமனிகள். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகக்கரான ஆழ்வார், அந்த ஊருக்கே பிரதானமானவர் சுவாமி பெரியாழ்வார். அவர் அருளி செய்ததான இந்த 10 திராவிட ரூபமாய் தமிழ் அமைஞ்சதான இனியதான இசையோடே கூடியிருந்துள்ள என்றார். அப்போ இசையோட கூட்டி தான் ஆழ்வார் பாடியிருக்கான்றதை மணவாள மாமனிகள் இங்கே சாதிக்கிறதுலேருந்தே தெரியுது.
இசையோடே கூடியிருந்துள்ள தொடைகளான, பொதுவாக தொடையினா மாலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதில் ஆழ்வார்கள் பாசுரங்கள் பகவானுக்கு சாத்தப்பட்டதான மாலை, பாமாலை அப்படின்னு தானே சொல்கிறா. அதெல்லாம் அந்த மாலை இப்பத்தையும் அபியசிக்க வல்லார்கள். இந்த 10 பாசுரத்தை யார் அதை அபியாசம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லா திக்குகள்லையும் புகழ், இன்பம் எல்லாம் கிடைக்கும்னு பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். இப்போ ஆழ்வார்களே இசை கூட்டி பாடியிருக்கார்கள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தை நமக்கு தெரியுது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.